அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளுக்கு எல்லாம் அல்ல இறைவனின் அன்பும் அமைதியும் சாந்தியும் சமாதானம் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக ஷாவுல் அமீர் கண்டியிலிருந்து உங்கள் பாஜக அன்பானவர்களே. நம்ம சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார், பார்த்தீங்கன்னா சூப்பரா பேசுவார் திமுக. ஆனா அவர் நிலைமை பார்த்தீங்களா, இன்னைக்கு நல்லா இருக்கான்னு நிரூபிச்சிட்டானா? பொதுவாக சொன்னா இறைவன் இருக்காதுன்னு நிரூபிச்சிட்டாரு. இல்ல 3 வருஷம் 3 மாசம் உள்ள தெளிவுறாங்க. அட பேப்பையில தீப்பொறி ஆறுமுகன்னு ஒருத்தர் இருந்தார். அது தெரியுமா தெரியாதான்? தீப்பொறி ஆறுமுகன்னா அவர் பேசும்போது தீ செறாது, சாக்கடை செதறும். புரட்சி தலைவி அம்மா முன்னாள் முதலமைச்சர், அவங்க ஒரு முன்னாள் முதலமைச்சர்னு பார்க்காம, ஒரு பெண்மணின்னு பார்க்காம, இந்த இந்தியாவிலேயே ஒரு ஃபேமஸான ஒரு பெண்மணின்னு பார்க்காம பச்சை பச்சையா பேசுவார். தீபதி ஆகும்ன்றத திமுகக்காக பேசுவாரு. அதான் சொல்லுவாங்கல்ல, பேச்சாடா பேசினேன், கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசினேன். அந்த மாதிரி தூக்கி கொண்டு போய் உள்ளலாம் வச்சிருக்காங்க, என்னென்னமோ பண்ணியிருக்காங்க, ஒண்ணுமே திருந்தல. திமுக கூடிய பூஸ்ட் அப்படி, நீ பேசினா நான் பார்த்துக்கணா, நாங்க பார்த்துக்கணா, நம்மளை மிஞ்சி ஒண்ணும் இல்லைண்ணா அப்படியே சொல்லி அது கடைசியில உடம்பு சரியில்லாம நோய்வாய்ப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி, அப்போ யார் தெரியுமா பார்த்தது? எந்த திமுக பார்க்கல, எந்த கோணவாய் ஸ்டாலினும் பார்க்கல, துண்டுச்சிட்டு முதல்வர் துபாகூர் பார்க்கல, கலைஞர் பார்க்கல, இப்ப இருக்காரு சின்னவர் நொன்னவர் கண்ணவர்னு அந்த உதயநிதி பார்க்கல, உதவாத நிதி பார்க்கல, யாரும் பார்க்கவும் இல்லை. கேட்பாது இல்லாம அனாத மாதிரி கடந்தவர அந்நாளிய முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவங்களோட இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே அவங்க ஆளுங்களை அனுப்பி அவரை ட்ரீட்மெண்ட் பண்ணி அவருக்கு செலவுக்கு போனாலாம் கொடுத்து அவர் குடும்பத்தை காப்பாற்றிருக்காங்க. அதாவது ஒரு ஒரு பெண்மையை பத்தி, ஒரு தாய்மையை பத்தி, அதாவது பெண்மணினாவே அவங்க தாய்மை தான், குழந்தை பத்தாதான் தாய்மை நினைச்சு ஒரு பெண்மணிய அவங்கள எவ்வளவு இழிவா பச்சை அசிங்கமா பேசினவரை கொண்டு போய் காப்பாத்தினது யாரு? திமுக காரன் கிடையாது, எந்த ஒரு திமுக காரன் கிடையாது. காப்பாத்தினது அன்னைக்கு இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட பொதுச் செயலாளர் அம்மா அவர்கள். அதே மாதிரிதான் இப்போ இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தன் ஆகும்னா அதை சொல்லவே கஷ்டமா இருக்கு. ஏண்டா நீங்க திட்டம்போது கூட பெண்களை மையமா வச்சுதானே திட்டுவீங்களா? அதை தெரியாம தான் கேட்கிறோம். ஓன்றீங்க, மறுபடியும் ஓன்னு ஒரு வார்த்தை, அப்புறம் கூன்னு ஒரு வார்த்தை, அது இது எல்லா வார்த்தையுமே பாத்தீங்கன்னா பெண்களை அசிங்கமா பேசுறதுக்காகவே நீங்க கண்டுபிடிச்ச வார்த்தைங்க. அதுல திமுக பிஹெச்டி பண்ண வாங்கிருக்கோம், அதுதான் விஷயம். ஆனா இது இன்னொரு விஷயம் தெரியுமா? இது ஸ்டாலினே பேசுவாரு. ஏன் நாங்க இவ்வளவு தூரம் கிளீனா சொல்றோம்? நாங்க ஸ்டாலினோட எல்லாம் ஒரு சில நேரம் பயணிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்து, அப்போ அவர் கனிமொழி அக்காவையே அப்படிதான் பேசிடுவார். பெண்களை தலைக்குறவா பேசக்கூடியவர் தான் நம்ம பெண்களின் காப்பாளர், தமிழகத்தின் விடிவெள்ளி அப்படின்னு சொல்றீங்கல்ல, அந்த துண்டுச்சீட்டு தத்தி முதல்வர் துபாக்கூர் நம்பர் 1 ஸ்டாலின். ஓகேங்களா? அதனால அவர் அந்த மாதிரி பேசக்கூடியவர் தான். அவர் வாயிலையும் ஏபிசிடி ஹெச் வரைக்கும் கரெக்டா வராது, தப்பா அசிங்கமா வரும், கணக்கு வழக்கு தெரியாது. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம்லாம் பண்ணுவாங்கன்னு அவங்க கட்சியில இருக்கிற ஒருத்தரே அவரை மண்ணு மூட்டைன்னு சொல்லியிருக்காரு. அதனால சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி இருக்கக்கூடிய இந்த அரை வேக்காடுகள் இந்த சில்லற பசங்க சொல்லுவாங்கல்ல, இந்த பிள்ளைங்க வாயில கூட அந்த மாதிரி வார்த்தைங்க வராது. பிள்ளைங்கன்னு சொல்றாங்கல்ல, அவங்க வாயில கூட இவ்வளவு மோசமா, அதுவும் ஒரு பொது மேடையில பெண்கள் மத்தியில இப்படி ஒரு தலைக்குறவான வார்த்தை வராது. எப்பவுமே பெண்களை இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இந்த மாதிரி அரை வேக்காடுகள் பார்த்தீங்களா, அரை வேக்காட்டுத்தனம், இதுக்கு பேர் தான் இந்த சில்லற பசங்க. அதாவது பிள்ளைங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க கூட இந்த மாதிரி பொது இடத்துல, பொதுமக்கள் மத்தியில், பொது இடத்துல, மேடையில், பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா மேடையில், அதுவும் பெண்கள் இவ்வளோ கூட்டமாக காசு கொடுத்து கூப்பிட்டு வந்து கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வந்துருக்கீங்க. பிரியாணி, காசு, பிஸ்கெட்டு, டீ, தண்ணி கஷ்டப்பட்டு அவங்களும் ஏதோ சூழ்நிலைக்காக வந்திருப்பாங்க. இல்லை நீங்கள் கட்டாயப்படுத்துறீங்கன்னு வந்திருப்பாங்க. இல்லைன்னா நீங்கள் தான் தண்ணியை கட் பண்ணுவீங்க, காரில் கட் பண்ணுவீங்க, குப்பையை எடுக்க மாட்டீங்க, இதெல்லாம் அவங்களுக்கும் தெரியும், அதனால் வந்திருக்காங்க. ஆனால்
இன்னும் உங்களோட ஆட்சின்னா ஒரு 2 மாதம் இருக்கும். அதுக்கப்புறம் பாரத பிரதமர் மாண்புமிகு மோடிஜி சொன்ன மாதிரி இரட்டை இன்ஜின், நல்ல இரட்டை இன்ஜின், ஓகேங்களா. அந்த பக்கம் சென்ட்ரலில் எங்களுடைய பாரத பிரதமர் பாரதிய ஜனதா கட்சி அமித்ஷாஜியோட வழியில், இந்த பக்கம் எங்களுடைய நாகேந்திரன் அவர்கள் பொதிகை தென்றல் தலைமையில் எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் மலடா அண்ணாமலை அப்படின்ற மாதிரி அவங்களோட வழிகாட்டுதல்லையும் மற்ற தலைவர்களோட வழிகாட்டுதலையும் பாஜகவுடைய முன்னாள் நிர்வாகிகள் எல்லாருடைய ஆசியோடும் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் இங்கே கூட்டணி கட்சி தலைவர்களோட சீரும் சிறப்புமாக ஆட்சி அமையும். இந்த போன முறை ஒரு சில தவறுகளோ இல்லை ஒரு குறைகளோ இருந்திருந்தால் கூட இனி வரக்கூடிய நிலைமையில் கண்டிப்பாக அந்த தவறுகளும் இருக்காது. ஏன் இதை நாங்கள் சொல்கிறோன்னா, இப்போது முழுக்க பாரதிய ஜனதாவோட முழு கண்காணிப்பில் 24/7 ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏடிஎம்கே ஆட்சியாக இருந்தாலும் அது பாரதிய ஜனதாவோட உண்மையான அனைத்து மத நல்லிணக்கத்தோட ஆட்சியாக தான் அமையும். தயவுசெய்து மீண்டும் உங்களை ஒரு முறை கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய தொப்புளுடைய உறவுகளான இந்து மத சகோதர சகோதரிகளை உங்களை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். அன்பானவர்களே, திமுகவுக்கு வாக்களிக்காதீங்க. திமுகவுக்கு வாக்களிப்பது நாட்டுக்கு, வீட்டுக்கு, உயிருக்கு, பெண்கள் மானத்துக்கு, அப்புறம் அனைத்து இந்து மத சகோதர சகோதரிகளுடைய மத வழிபாட்டுக்கு கேடு. இன்னும் கொஞ்ச நாளில் இந்துக்களெல்லாம் அடித்து ஓட விட்ருவாங்க. அப்புறம் ஏற்கனவே கோயிலுங்களை இடிக்கிறாங்க. நீங்கள் போகும்போது, நான் சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் இஸ்லாமியன் தான் சொல்லக்கூடாது, இருந்தால் சொல்கிறேன். போகும்போது சாமியை அப்படியே பைக்லேயோ காதிலையோ அப்படியே கும்பிடுறீங்க. அப்புறம் இப்படின்றீங்க. சில பேர் காதை விட்டு இறங்கியோ பைக் விட்டு இறங்கியோ செப்பலை கட்டிட்டு கும்பிட்றீங்க. ஆனால் சில பேர் நல்லா பட்டை அடித்து உண்மையை விழுந்து கும்பிட்றீங்க, மானசீகமாக கும்பிட்றீங்க, சாப்பிடாம பட்னி கிடந்து விரதம் இருந்து கும்பிட்றீங்க. இங்கே அழகு குத்திக்கிறீங்க, முதுகில் அழகு குத்திக்கிறீங்க, நெருப்பு மிதிக்கிறீங்க, எல்லாம் சந்தோஷம். ஆனால் கோயில் அடிக்கும் போது என்ன பண்ணுறீங்க? ஐயோ இதெல்லாம் கடவுள் பார்த்துக்குவார் அப்படின்ட்டு போயிடுறீங்க. நாங்கள்லாம் அப்படி கிடையாது. கடவுளுடைய பிள்ளைகள் நாங்கள். எங்கள் உயிரை கொடுத்தாவது மசூதியை இடிக்கிறோன்னு சொன்னாங்க பாருங்க. அதுக்காகவே போய் 24/7 நாங்கள் நைட்டு பகலும் பனியோ வெயிலோ மழையோ காடோ நாங்கள் போய் கிடப்போம். அது எந்த குக்கிராமத்தில் இருந்தாலும் நாங்கள் போய் கிடப்போம். இதே தான் எங்களுடைய கிறிஸ்தவ தொப்புளுக்கூடிய உறவுகளும். ஏதாவது ஒரு சர்ச்சுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அவங்க போய் அங்கே நிற்பாங்க. மணிக்கணக்கில் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் நிற்பாங்க பைபிளை வச்சுக்கிட்டு. நாங்களும் அதே மாதிரி தான். ஆனால் ஒரு சில இந்துக்கள் என்ன பண்ணுறீங்க? பகவான் பார்த்துக்குவார், கடவுள் கொடுப்பார் அவங்களுக்கு அப்படின்ட்டு போயிருந்தீங்க. தயவுசெய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. மீண்டும் உங்களை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். திமுகவுக்கு வாக்களிப்பது நாட்டுக்கு, வீட்டுக்கு, உயிருக்கு, பெண்கள் மானத்துக்கு, இந்து மத சகோதர சகோதரிகள் உள்ள பக்திக்கு கேடு. அல்லாஹ் அக்பர். அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் உங்கள்